இங்க ஒரு லேடி குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூ கூட அங்க இருக்கும். அந்த கூடையை எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து நிறைய பூங்களை அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற செக்யூரிட்டி அங்க வந்திருப்பாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரும் வந்துட்டு அந்த கூடையை எடுத்துட்டு போயிடுவாரு. எடுத்துட்டு போயிட்டு கம்பெனியோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல தான் வச்சிருப்பாரு. கம்பெனியோட ஓனர் அந்த பக்கமா போறப்போ வந்துட்டு அவங்க அந்த பூக்கூடையை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பூக்கூடை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு கேட்கிறப்போ வந்து கிளீனர் தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் அந்த கிளீனரை பார்க்கணும், உடனே வர சொல்லுங்க அப்படின்ட்டு தான் அவங்களும் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஒரு பூ கூடைக்காகவா கிளீனரை வர சொல்றாங்க? யாரால வேணாலுமே இதை பண்ண முடியுமே அப்படின்ட்டு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பூவை அடுக்கி வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும். அதை அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கிளீனர் வந்து உள்ள போயிட்டு பார்த்திருப்பாங்க. நம்ம குப்பையில இருந்த பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால நம்மள திட்டுறதுக்காக தான் உள்ள கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் போவாங்க. ஆனா பார்த்தா அவங்கள பாராட்ட தான் செய்வாங்க. எனக்கு உன்னோட பூவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த விதமும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீயே வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை பூ கூட எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி கரெக்டா 3 நாளைக்கு ஒரு தடவை பூக்கூடி எடுத்துட்டு வந்துருவாங்க. மழையில நினைஞ்சுக்கிட்டு மழைன்னு கூட பார்க்காம எடுத்துட்டு வராங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படிதான் ஒரு நாள் எடுத்துட்டு வரும்போது இப்ப அந்த கம்பெனியோட ஓனர் அங்க இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் அங்க இருப்பாரு. அவங்க எங்க போயிட்டாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, பாத்துக்கிறதுக்கு நான் ஆள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் வேணா அவங்கள நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்ட்டு அவரும் வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாரு. அவங்களுக்கு பிடிச்ச பூவெல்லாம் வந்து அழகா டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும். இந்த கிளீனரோட அப்பா அம்மா போட்டோவா அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. பூத்தொட்டியை கீழே போட்டு உடைச்சிருவாங்க. கம்பெனியோட ஓனரும் வெளியே வந்திருப்பாங்க. 2 பேரும் பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இப்ப இவங்க 2 பேருமே வந்து அக்கா தங்கச்சிங்க தான். கிளீனரா வேலை செய்யறாங்கல்ல, அவங்க வந்து தங்கச்சி தான். சின்ன வயசுலயே வந்து தொலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அக்கா எவ்வளவு நாள் தேடி பார்த்துட்டாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேல இவ கிடைக்கவே மாட்டா அப்படின்ட்டு தான் அவங்களும் வந்து தேடுறதே நிறுத்திட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில குப்பையில இருந்த ஒரு பூ வந்து இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு.